இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் என் அன்பே. இன்று எந்த உறவாக இருந்தாலும் பேச்சில் கவனமாக இரு. சில உறவுகள் உன் பேச்சை தவறாக புரிந்து கொள்ளும். எனவே நீ அவசியமற்ற விஷயங்களை பற்றி பேசாதே. உனக்கு இந்த தீபாவளி திருநாள் அன்று ஒரு வரம் தரலாம் என்று இருக்கின்றேன். உனக்கு வேண்டிய வரத்தை தாமதம் கொள்ளாமல் கேள். உன் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் இனி நடக்கப் போகிறது. நான் உன்னை தேர்வு செய்து விட்டேன். உன் கனவில் வந்து காட்சி கொடுப்பேன். நீ என்னை நம்பு. நீ தினமும் என்னிடம் மனதார கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை நான் உனக்கு கூடிய விரைவில் நடத்தி தரப்போகின்றேன். நீ என்னை நம்பாவிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் நான் உனக்கு கொடுப்பதுதான். நான் எனது 12 கைகளால் உனக்கு கொடுக்க போகிறேன். நீ ஒன்றை மட்டும் எனக்கு செய், அது போதும். தவறு செய்துவிட்டால் அதை மறைக்காதே. நல்லது செய்த பின் சொல்லி காட்டாதே. கோபம் வரும்போது பேசாதே. மகிழ்ச்சியாய் இருக்கும்போது வாக்கு கொடுக்காதே. துன்பத்தில் எவரையும் எடை போடாதே. இன்பத்தில் ஒருவரையும் ஒதுக்காதே. ஏமாற்றி சிரிக்காதே. ஆத்திரத்தில் முடிவெடுக்காதே. இதை அனைத்தையும் நீ செய்தால் எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். நீ என்னை நினைக்க நினைக்க உன் மனம் காந்தம் போல் என்னை இழுக்கின்றது. அதனால்தான் நீ 1000 தவறு செய்தாலும் நான் உன் பின்னே ஓடி வருகின்றேன். என் பிள்ளையே, நீ என்னை அலட்சியம் செய்யாதே. ஓம் முருகா என்று கூறு. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண